ஒரே வேளையில மார்பு சளி கரைய இந்த செய்முறையை பயன்படுத்துங்க. எனக்கு மார்பு சளி 2 வருஷமா இருக்கு, 3 வருஷமா இருக்கு, 5 வருஷமா இருக்கு. நான் சளிக்காக நிறைய மருத்துவரை பார்த்துட்டேன், நிறைய மருந்துகள் சாப்பிட்டுட்டேன். அப்படி இருந்துமே எனக்கு சளி பாத்தீங்கன்னா முழுமையா சரியாகல. சளி தொந்தரவுல நான் அவஸ்தப்படுறேன். என்னால மூச்சே விட முடியல. நைட்டு தூங்கும் போதெல்லாம் மூச்சு அடைக்குது, குறை சவுண்ட் வருது, எனக்கு ஆஸ்துமா இருக்கு அப்படின்னு சொல்றவங்க இந்த செய்முறையை ஒரு வேளை மட்டும் பயன்படுத்துங்க. இந்த ஒரு வேளையிலே மார்பு சளி கரைஞ்சி உங்களுக்கு வெளியேறிடும். நுரையீரல் சுத்தமாயிடும். நுரையீரல்ல தேங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் எல்லாமே வெளியேறிடும். செய்முறையை சொல்றேன், கரெக்டா கவனிங்க. 5 கிராம் இஞ்சி எடுத்துக்கங்க. இஞ்சி 5 கிராம் எடுத்துக்கங்க. மேல் தோலை நீக்கிடுங்க. மேல் தோலை நீக்கிட்டு சின்ன சின்னதா கட் பண்ணிக்கங்க. கட் பண்ணிட்டு 500 ml தண்ணி எடுத்துக்கங்க. 500 ml தண்ணி எடுத்துட்டு அந்த கட் பண்ண இஞ்சி அதுல போட்டுருங்க. போட்டுட்டு அது கூட பாத்தீங்கன்னா பட்டை பாத்தீங்கன்னா 1 போட்டுக்குங்க. கிராம்பு 1 போட்டுக்குங்க. ஏலக்காய் 1 போட்டுக்குங்க. மிளகு பாத்தீங்கன்னா 5 மிளகு போட்டுங்க. மிளகு முழுசா போடாம நல்லா தட்டி போடுங்க. மிளகு முழுசா போட நல்லா தட்டி போடுங்க. தட்டி போட்டுட்டு ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. எல்லாத்தையுமே நல்லா கொதிக்க வைங்க. நல்லா கொதிக்க வச்சு அந்த 500 ml தண்ணி 400 ml ஆகணும், அந்த அளவுக்கு கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சு அதை வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு அது கூட எலுமிச்சை சாறு 1 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. பனங்கற்கண்டு 1 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. அது கூட தேன் 1 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. காலையில வெறும் வயிற்றுல டீ போல பொறுமையா குடிங்க. குடிச்ச கொஞ்ச நேரத்துல உடம்புல உங்களுக்கு வேர்க்க ஆரம்பிக்கும். குடிச்ச கொஞ்ச நேரத்துல உடம்புல வேர்க்க ஆரம்பிக்கும். அப்படியே சளி எல்லாமே அப்படியே கரைஞ்சு உங்களுக்கு வெளியேற ஆரம்பிக்கும். இதை வாரத்துக்கு 1 முறையோ இல்ல வாரத்துக்கு 2 முறையோ நீங்க குடிச்சா போதும். நுரையீரல் இருக்கக்கூடிய அந்த அனைத்து கழிவுகளுமே உங்களுக்கு வெளியேறிடும். நுரையீரல்ல எத்தனை வருஷம் சளி தேங்கினாலும் சரி. ஏன்னா நீங்க நிறைய பேர் மருத்துவரை பார்க்கும்போது எக்ஸ்ரே எடுப்பீங்க. எக்ஸ்ரே எடுக்கும்போது உங்களுக்கு மார்பு ஃபுல்லா சளியா இருக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சளி எல்லாமே அப்படியே கரைஞ்சு உங்களுக்கு வேரோட வெளியே வந்துடும். வாரத்துக்கு 1 முறை, வாரத்துக்கு 2 முறை பயன்படுத்துங்க. இன்னைக்கு நிறைய பேர் வெளியே தண்ணி மாத்தி குடிச்சாலே போதும். தண்ணி மாத்தி குடிச்ச உடனே சளி பிடிக்க ஆரம்பிச்சிடும், மூக்கு ஒழுக ஆரம்பிச்சிடும். அந்த பிரச்சனை உங்களுக்கு சரியாயிடும். எனக்கு வறட்டு இருமல் ரொம்ப நாளா இருக்கு, 1 மாசமா வறட்டு இருமலா இருக்கு, நான் இரும்பிட்டே இருக்கேன், புகஞ்சு நான் இரும்புறேன், இரும்பி என் கண்ணெல்லாம் தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு, எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்றவங்க இந்த செய்முறை பயன்படுத்தினா 10 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா வறட்டு இருமல் சரியாயிடும். ஏன்னா நீங்க நல்லா தூங்குவாங்க, படுத்து தூங்குவாங்க. தூங்கும் போது பாத்தீங்கன்னா இருமல் அதிகமா வரும். ஒரு 10 தடவை 20 தடவை இரும்பிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் இருமல் கம்மியாகும். அப்படின்றவங்க உடனே அந்த செய்முறை செஞ்சு அப்பவே குடிச்சிருங்க. ஏன்னா நைட்டு 10 மணியா இருக்கட்டும், 12 மணியா இருக்கட்டும், இல்ல 1 மணியா இருக்கட்டும், உடனே இந்த செய்முறை செஞ்சு குடிங்க. குடிச்ச 10 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வறட்டு இருமல் சரியாயிடும். ஏன்னா இந்த செய்முறை குடிக்கிறது மூலமா நமக்கு நுரையீரல் இருக்கக்கூடிய சளி எல்லாமே வெளியேறிடும். சுவாச குழாயில அடப்பிறந்தாலுமே உங்களுக்கு சரியாயிடும். சுவாச பாதையில சளி தேங்கிட்டு இருக்கும் நிறைய பேருக்கு, அதனால சுவாசிக்க முடியாது, கொரு சவுண்ட் வரும், மூச்சு விட முடியாது, மூச்சு இழுத்து விடுவாங்க. இந்த எல்லா பிரச்சனையுமே சரியாயிடும். நெஞ்சு சளி சரியாயிடும், மார்பு சளி சரியாயிடும், நுரையீரல் சளி சரியாயிடும்.